மாண்புமிகு தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி தலைமையில கீழே இறங்கியிருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளர்கள் அனைவரும் மகத்தான வெற்றி பெற்று மீண்டும் நம்மளுடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய திராவிட மாடல் ஆட்சி தமிழகத்தில் 2வது முறையாக தொடரும். அதற்கு தமிழக மக்கள் அனைவரும் ஆர்வமாக எழுச்சியாக இன்றைக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர்களுக்கு அமோக ஆதரவு அளித்து வாக்களித்து வருகிறார். போடி சட்டமன்ற தொகுதியில 4வது முறையாக போட்டியிடுறாரு. அவருக்குரிய வெற்றி வாய்ப்பு. போடி சட்டமன்ற தொகுதி மட்டுமல்ல, தேனி மாவட்டத்தில் இருக்கின்ற 4 சட்டமன்ற தொகுதி சேர்த்து தமிழகம் எங்கும் இருக்கின்ற 234 சட்டமன்ற தொகுதியிலும் நம்மளுடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளருக்கு அமோக ஆதரவு இருக்கிறது. மகத்தான வெற்றியை பெற்று நம்மளுடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய கரங்களில் நாங்கள் சமர்ப்பிப்போம். தேனி மாவட்டம் மட்டுமல்லாது வெளி மாவட்டங்களையும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டீங்க. அங்க இருக்கிற மக்களுக்கு எப்படி ஒரு எழுச்சி? நான் தென்காசி போயிட்டு வந்தேன். தென்காசிலையும் முதற்கொண்டு நான் ஒரு 2-3 பாயிண்ட் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் 7 மணிக்கு போறேன்னா 5 மணிக்கு தான் சொன்னேன். ஆனா அந்த 2 மணி நேரத்துல ஒட்டுமொத்த கிராம மக்களே, நான் சொல்ற அந்த பாயிண்ட்ல, நான் பேச இருக்கின்ற அந்த பாயிண்ட்ல ஒட்டுமொத்த மக்கள், தமிழக மக்கள், முக்கியமாக பெண்கள் அந்த இடத்துல ஆர்வமாக கூட்டினார்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது தென் மாவட்டங்கள் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை அமோக வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில அதிமுக வேட்பாளர் யாரையும் எதுவும் செய்ய வேணாம், நாங்க இரட்டைகளை மட்டும் சொல்லிட்டே இருக்கோம், வாக்குகள் விழுந்துட்டே இருக்குன்னு சொல்லி பேசி. யார் சொன்னா? நம்ம அதிமுக வேட்பாளர் நாராயணன். சென்ற தேர்தலில் நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகவின் அதே வேட்பாளர் நின்னாரு. இதே இரட்டை லட்சம் தான் நின்றுச்சு. டெபாசிட் கூட வாங்க முடியல. அதை திருப்பி அவர்கிட்ட கேள்வி. நன்றி. சகோதரர் விஜய் புதுசா இப்பதான் களம் காண்கிறார். முதல் தேர்தலுடைய தீர்ப்பு மே 4ஆம் தேதி மக்கள் எவ்வாறு தீர்ப்பளிக்கிறார் என்று தான் சொல்லணும். நன்றி.